களவாட வந்தவன் காவலாளியான் பீட்டர் பாண்டியன். தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் பாண்டியர்கள். அதற்கு பெரும் சான்று. முற்கால பாண்டியர்கள், கடைக்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள் என்று புராணம் மற்றும் வரலாறு கண்ட உண்மை. ஆனால் ஆங்கிலேயர் ஆண்டபோது மதுரையில் அதிகாரம் செலுத்திய ஆங்கிலேய அதிகாரி தன்னை பாண்டியன் என்று அறிவித்த உண்மை தெரியுமா? ஏன், எதற்காக? 1812ஆம் ஆண்டு மதுரையில் கலெக்டராக வந்தவர் ரவுஸ் பீட்டர். அப்போது அவருக்கு வயது 37. அந்த காலம் இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி கொள்ளையடிக்கும் நேரம். ரவுஸ் பீட்டர் கிழக்கிந்திய கம்பெனியில் கிளிப்பிள்ளையாய் வந்தவர். மதுரையை சுரண்டி லண்டனுக்கு அனுப்பினார். அந்த நேரம் மதுரையில் பஞ்சம் ஒருபுறம், இடி மின்னலுடன் புயல்மலை ஒருபுறம். கலெக்டர் ரவுஸ் பீட்டர் தனது மாளிகையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவன் அருகில் அழகிய பெண் சிறுமி அவரை பீட்டர் என்று அழைத்தாள். மேலும் அவன் கையை பிடித்து இழுத்தபடியே வாசலுக்கு வந்தான். அடுத்த நொடி அந்த அதிர்ச்சி நடந்தது. பீட்டரின் மாளிகை பேரடியால் தரைமட்டமானது. சிறுமி நடக்கத் தொடங்கினாள். அதிர்ச்சியடைந்த பீட்டர் நில்லம்மா, நில்லம்மா என்று தன் உயிரை காப்பாற்றியதற்காக பரிசு தர அவள் பின்னால் ஓடினாள். மீனாட்சி அம்மன் ஆலயம் வந்தவுடன் சிறுமி சிரித்தபடி மறைந்தாள். அதிர்ந்து போனவள், என்னை காக்க வந்தது அம்மனா, மீனாட்சி அம்மனா? கொள்ளையடிக்க வந்தவளை காக்க வந்த தெய்வம் என்று மண்டியிட்டு அழுது கதறினார். அன்றிலிருந்து மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனுக்கு காவல்காரனாக மாறினார். ஆலயம் வந்து மீனாட்சி அம்மனை வணங்கி விழுந்துதான் தன் கடமைகளை செய்தான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. தன்னை காத்த அன்னைக்கு தங்கத்தால் காலணி செய்து காணிக்கையாக செலுத்தினான். தங்கத்தால் ஆன 2 காலணிகள், அதில் 412 பவளங்கள், 72 மரகத கற்கள், 80 வைரக் கற்கள், அதில் பக்தன் பீட்டர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை பக்கம் காடுகளில் யானைகளின் தொல்லையினால் யானைகளை விரட்டினான். ஆனால் ஒரு ஒற்றை யானையிடம் மாட்டிக்கொண்டான். யானை அவனை நோக்கி ஆக்ரோஷமாய் வரத் தொடங்கியது. அந்த யானையை 10 பேர் சேர்ந்து சுட்டால் மட்டுமே முடியும். ஆனால் பீட்டர் ஒரு துப்பாக்கியுடன் எதிர்த்து நின்றான். என்ன செய்வது என்று அறியாமல், தன்னால் முடியாது என்று நினைத்து, அன்னை மீனாட்சியே காப்பாற்று என்று யானையை சுட்டான். அப்போது அவன் உணர்ந்தான், அனைத்தும் அன்னையின் அருள் என்று கண்ணீர் விட்டழுதான். மக்கள் வாழ எல்லாம் செய்தான். மீனாட்சி அம்மனுக்கும் அழகருக்கும் அள்ளி அள்ளி தந்தான். தமிழ் வளர்த்தான். தமிழ் சங்கம் அணைத்தான். புலவர்கள் பீட்டர் பாண்டியன் அம்மானை என்று பாடினர். மக்கள் பீட்டர் பாண்டியன் என்று அழைத்து கொண்டாடினர்.